குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கிராஃப்ட் மிஸ் சரஸ்வதி மிஸ் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இதுக்கு முன்னாடி போட்ட கிராஃப்ட் எல்லாமே செஞ்சு உங்கள் வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருங்கப்பா. இன்றைக்கி நான் சாட்டில் ரேட் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பிளாக் சார்ட் எடுத்துக்கணும், சார்ட்டு எடுத்துக்கணும், கண், சீடி, பழைய சீடி, உள்ள நூல், பென்சில், கத்தரிக்கோல், கம்மு, ஸ்கேலு, இவ்வளோதான் இதுக்குரிய பொருள். இப்போ எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சீடி எடுத்து இப்படி வச்சு வட்டம் போட்டுடணும். வட்டம் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். வட்டம் போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். கத்தரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த பாகத்தை இப்படி மடிச்சிடணும். அடுத்து திரும்ப இங்கிட்டு திருப்பிட்டு இந்த பாகத்தை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு சென்டரில் ஒரு புள்ளி வச்சிடணும். கரெக்டாக புள்ளி வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணிவிட்டு பின்பக்கம் திருப்பி ஃபெவிகால் வச்சு ஒட்டிடணும். இந்த இடத்த இப்படி வச்சு ஃபெவிகால் வச்சுட்டு இதாக இருப்பாருங்க. இந்த கால் பாகத்துக்கு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இதை ஒட்டிடணும். நீட்டாக ஒட்டிட்டு அடுத்த சார்ட் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர்லேருந்து 2 பாகம் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிடணும். இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தால் அந்த மாதிரி ஹார்ட் மாதிரி வந்துடும். இதை என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணி எடுத்து ஹார்ட் மாதிரி வந்துடும். அப்புறம் வேறு இந்த காதுக்கு வைக்கிறதுக்கு எல்லோ கலரில் இந்த சார்ட் இருக்குது பார்த்திங்களா, இது 2 சென்டிமீட்டர் இந்த ஷேப் வரைஞ்சிக்கணும். இப்போ இதை காதில் ஒட்டிடணும். நம்ம கம் வச்சு இப்படி ஒட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடணும். அதே மாதிரி இந்த சைடும் கம் வச்சு எப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இப்போ இந்த கண் இருப்பாருங்க, கண் அது பின்னாடி நம்ம ஃபெவிகால் வச்சுட்டு இந்த பக்கம் வச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு கண், அதுவும் இந்த பக்கம் வச்சிடணும். 2 பக்கமும் கண் வச்சுட்டு இப்போ இந்த கருப்பு சாட்டுக்கு பாருங்கள், இது புல் அருகம் உள்ள அளவுக்கு தான் பொடிசாக கட் பண்ணணும். இது 12 சென்டிமீட்டர் நீளத்தில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே மேலே வைக்கிறோம். இதில் மீசை மாதிரி பாருங்க. ஃபஸ்ட்டு இப்படி வைக்கணும். அடுத்து இன்ட்டு மாதிரி வைக்கணும். திரும்ப நடுவில் ஒன்று, மூணு வட்டி நடுவில் ஒன்று அப்படி வச்சிடணும். மீசை மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பால் செஞ்சிடணும். உள்ள நூலில் பென்சிலை சுற்றி பால் செய்வோம்ல, அதுதான் இது 2 தடவை சுற்றினா போதும். நம்ம அது கோழி குஞ்சு செய்கிறதுக்கெலாம் நம்ம 20 தடவை அப்படி சுற்றுவோம். இதுக்கு 2 தடவை சுற்றிட்டு பென்சிலேருந்து எடுத்து அப்படியே பஃப்பாக இது மாதிரி வந்துடும், பஞ்சு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் ஒட்டிடணும். கரெக்டாக அப்படி வச்சு அப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டு பென்சில் லேசாக அப்படி வளைச்சி விட்றணும். காதை லேசாக அப்படி பென்சில்கிட்ட வளைச்சி விட்றணும். வளைச்சி விட்டுட்டு
நம்ம 25 சென்டிமீட்டர் நீளம் 1 சென்டிமீட்டர் அகலத்தில் வெட்டி எடுத்துக்கணும். சாட்டில் வெட்டி எடுத்துட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சம் கம்மு வச்சுட்டு இது பின்னால் பாருங்க, இது பின்னாடி அப்படி வச்சு ஒட்டிடணும். பின்னால் வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்து இதை நல்லா சுருட்டி விட்டுணும். பென்சிலில் நல்லா சுருட்டி விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா சுருண்டுரும். வால் மாதிரி இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு நம்மளோட வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், என்ன கலர்லனாலும் உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் வந்து செய்யலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கடைக்கு போகும்போது மாஸ்க் போட்டு